الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்கி இருக்கிறான். பெற்றோர்களோடு பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக அவர்களை பற்றி சொல்லித் தருகிறது. பெற்றோர்கள் அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது உட்பட மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை அல்ல, பெற்றோர்கள் மரணித்து அவர்கள் கபூரிலே அடங்கப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சில கடமைகள் எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் ஹயாத்தோடு இருக்கிற வரை, உயிரோடு இருக்கின்ற வரை அந்த கடமை இருக்கும். அவங்க மரணித்து விட்டால் அந்த கடமை அது நீங்கிவிடும் நம்மை விட்டும். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படி அல்ல. ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் செய்யணும், வஃபாத்தான பிறகும் செய்ய வேண்டும். அவ்வளவு சிறப்பை பெற்றவர்கள் தான் பெற்றோர்கள். அன்பான பெருமக்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் வஃபாத்தான பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுகிறார்கள். தன் தாயாருடைய வஃபாத்தை நினைத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்ட பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் செல்ல வேண்டிய சொர்க்கத்தினுடைய 2 வாசல்களில் ஒரு வாசல் மூடிவிட்டது. நான் சொர்க்கம் செல்வதற்கு 2 வாசல்கள் இருந்தது. ஒன்று தந்தையின் வழியாக சொர்க்கம் செல்லுதல், இன்னொன்று தாயின் வழியாக சொர்க்கம் செல்லுதல். இப்படி தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் நான் சொர்க்கம் செல்வதற்குண்டான 2 வாசல்களில்
என் தாய் எப்போ மௌத்தானார்களோ அப்போ அந்த ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, இனி என் தாய்க்கு நான் பணிவிடை செய்ய முடியாது இல்லையா என்று அவர்கள் அழுததாக வரலாறிலே நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் நம்மை சோனம் அழைத்து செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரொம்ப அருமையாக பெற்றோர்களை பற்றி பேசுகிறார். ரொம்ப அருமையாக பெற்றோர்களை பேசுகிறார். சில விஷயங்களை அல்லாஹ் தனியாக சொல்லுவான், சில விஷயங்களை அல்லாஹ் சேர்ந்து சொல்லுவான். உதாரணத்துக்கு நீங்கள் குர்ஆனில் பல இடத்துல பார்க்கலாம், அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா. குர்ஆனில் நீங்கள் சில இடங்கள்ல அல்லாஹ் தொழுகையை மட்டும் தனியாக சொல்லுவான், சில இடங்கள்ல அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி தனியாக சொல்வான். ஆனால் இரண்டையும் சேர்ந்து அதிகமான இடத்தில் சொல்கிறான், அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, ரெண்டையும் சேர்ந்தே சொல்லுவான். அப்போ அதுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அதை மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் எங்கெங்கெல்லாம் எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எங்கெங்கெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் சொல்கிறானோ அடுத்து சொல்லுவான், உன் பெற்றோர்களுக்கும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எங்கெல்லாம் தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவானோ அல்லாஹ் அதற்கு அடுத்தே சொல்வான், பெற்றோர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வானோ, குர்ஆனிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு ஷுக்ரு செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வானோ அதற்கு அடுத்தே உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப சுருக்கமாக நாம் புரிய வேண்டிய ஒன்று, அல்லாஹ் தன்னையும் பெற்றோர்களையும் ரொம்ப நெருக்கி வைத்திருக்கின்றான். தன்னை பற்றி எங்கெல்லாம் சொல்லுவானோ அங்கெல்லாம் பெற்றோர்களை பற்றி சொல்லிவிடுவான் என்றால் அவ பெற்றோர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே ரொம்ப அழகாக பெற்றோர்களை பற்றி சொல்கிறான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் ஒரு வசியத்து செய்கிறோம். வசியத்துன்னு சொன்னால் பொதுவாக ஒரு ஆள் வஃபாத்தாக போகிறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் என் மௌத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் இருக்கணும், நீ இப்படியெல்லாம் நடந்துக்கணும் என்று வசியத்து செய்தல். வசியத்துன்னு சொன்னால் மரண சாஸ்திரன்னு அர்த்தம். நசீஹத்துன்னு சொன்னால் உபதேசம். நசீஹத்துன்னு சொன்னால் அரபியில் உபதேசம். வசியத்துன்னு சொன்னா ஒரு ஆளு தான் மௌத்துக்கு முன்னாடி தான் கூட பிறந்தவங்க, பிள்ளைகள், தன்னுடைய சொந்தங்களை, மனைவி மக்களை அழைத்து என் மௌத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்வது வசியத். அது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் ஒரு வசியத்து செய்கிறோம். அப்படின்னா அல்லாஹ் மௌத்தா போறான்னு அர்த்தம் அல்ல. வசியத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மனிதனுக்கு நாம் வசியத்து செய்கிறோம். வசியத்துன்னு சொன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நசீஹத்துன்னு சொன்னா ஒரு ஆள் நமக்கு ஒரு உபதேசம் செய்யறார், நம்ம அதை எடுத்துக்கவும் செய்யலாம், எடுத்துக்கிறாமல் நம்முடைய இஷ்டம். ஒரு ஆள் நமக்கு நசீஹத்துன்னு சொல்லக்கூடிய உபதேசம் செய்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய உபதேசத்தை நம்ம அதை எடுத்துக்கவும் செய்யலாம், எடுக்காம விடலாம், அவங்க இஷ்டம். வசியத்து அப்படி அல்ல, செஞ்சே ஆகணும். இப்போ ஒரு தந்தை தான் மௌத்துக்கு முன்னாடி தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு, நான் மௌத்தா போனால் என்ன நீங்கள் பெரிய பள்ளியில் தான் அடக்கணும்னா பெரிய பள்ளியில் தான் அடக்கணும், சின்ன பள்ளியில் அடக்கக்கூடாது. அதே மாதிரி மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என்னுடைய காசுலேருந்து தான் நீங்கள் ஜனாசா துணி வாங்கணும் அப்படின்னா அந்த துணியில தான் வாங்கணும். மகன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அத்தா தான் மௌத்துக்கு முன்னாடி, அத்தாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், வசியத்து செய்தால் அந்த வசியத்தை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். நம்முடைய கடமை அது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வசியத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் வசியத்து செய்கிறோம். அப்படின்னா என்ன? மனிதன் அதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். என்ன வசியத்து? பிவாலிதைஹி, பெற்றோர்களின் விஷயத்தில். அல்லாஹ் சொல்றான், நாம மனிதனுக்கு பெற்றோர்களுடைய விஷயத்திலே ஒரு வசியத்து செய்கிறோம். என்ன வசியத்து செய்கிறோம்? முதல்ல வசியத்து செய்யறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் யாருங்கிறத அல்லாஹ் விளக்கி கொடுக்குறான். வசியத்தை பின்னாடி சொல்றான். அல்லாஹ் நமக்கு மனிதனுக்கு செய்யக்கூடிய வசியத்து என்ன, அதை பிறகு சொல்கிறான். முதல்ல பெற்றோர்கள்னா யாருங்கிறத அல்லாஹ் விளக்குகிறான். என்ன சொல்றான்? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். அல்லாஹ் சொல்றான், நான் ஏன்
உங்க பெற்றோருடைய விஷயத்தில் வசியத்து செய்கிறேன் என்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். உன்னுடைய தாய் எப்படிப்பட்டவள் உனக்கு தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்திருக்கிறாள். 10 மாசம் 9 மாசம் உன்னை வயிற்றுல சுமந்திருக்கிறாளே, அதனுடைய வேதனை எனக்கு தான் தெரியுங்கிற அல்லாஹ், உங்களுக்கு தெரியாது. அதனுடைய வேதனை அல்லாஹ்வே டிக்ளேர் பண்றான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், உன்னுடைய தாய் சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் وحملته أمه وهنا على وهن وفصاله في عام, 2 வருஷம் உனக்கு பால் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், ரொம்ப சிரமப்பட்டு உன்னை சுமந்திருக்கிறா வயிற்றுல. இந்த வயிற்றுல குழந்தைய ஒரு பெண்ணு சுமக்கும் பொழுது படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒரு பெண்ணு கன்சீவா ஆனது முதல் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை அவ படக்கூடிய கஷ்டம் இந்த அளவுக்கு எழுதுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த பிரசவ வேதனை ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த இடத்துலயே மௌத்தாயிடுவான், அந்த இடத்துலயே மௌத்தாயிடுவான். ஆனால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அல்லாஹ் அதை தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த பெரசவம் சொல்றோம் இல்லையா, பெரசவம் அப்படின்னா என்ன? செத்து பொழைக்கின்றாள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது செத்து போயிடுறாள். அந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு திருப்பி உயிராக ஆகுகிறாள். சரி, முதல் குழந்தை பெற்றெடுக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் போகிற கண்டிஷனில். இதுக்கு பிறகு எனக்கு குழந்தையே வேணாம், இதுக்கு பிறகு எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி 2வது குழந்தையை பெற்றுக்கிறாம இருக்கிறாங்களா? பெற்றதான் செய்கிறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மரணத்தினுடைய விளிம்புக்கே அவர்கள் சென்றாலும் அந்த 9 மாசம் படக்கூடிய கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், அதெல்லாம் நம்மால வர்ணிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றதற்கு பிறகு 2வது கன்சீவ் ஆனாலும் அதே சிரமத்தை மேற்கொள்கிறார். அல்லாஹ் சொல்றான், அதுதான் தாய், அதுதான் தாய். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னை வயிற்றுல சுமந்திருக்கிறார். உன் தாய் சாதாரணமானவள் அல்ல. உன் தாய் உன்னை வயிற்றில் சுமக்கும் பொழுது அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள், சிந்தித்துப்பார். அல்லாஹ் சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஒஃபிசாலுஹு ஃபி ஆமைன், குழந்தையை உன்னை பெற்றெடுத்ததற்கு பிறகு 2 வருஷம் உனக்கு பால் கொடுத்திருக்கிறார். 2 வருஷம் உனக்கு பால் கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு இப்பதான் வசியத்தை அல்லாஹ் சொல்றான். முதல்ல தாயினுடைய சிறப்பை சொன்னதற்கு பிறகு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி வலிவாலிதைக், எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. இதுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசியத். உங்க பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி உணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை, அனிஷ்குருலி வலிவாலிதைக், எனக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அதே வார்த்தை, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. இது வேற ஒரு இடத்துல வருது, சூரத்துல் லுக்மான். ஏற்கனவே சொன்னது சூரத்துல் லுக்மான். இனி அடுத்து இன்னொரு ஆயத்து சூரத்துல் அஹ்காஃப் 26வது ஜுஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதனுக்கு நாம் ஒரு வசியத்து செய்கிறோம். என்ன வசியத்து? நீங்க உங்க பெற்றோரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான். மேல சொன்ன ஆயத்துல பெற்றோருடைய சிறப்பை சொல்லிட்டு கடைசியாக என்ன பெற்றோர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத கடைசியில சொல்றான். இந்த ஆயத்தில் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. நாம் மனிதனுக்கு வசியத்து செய்கிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலே நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் பிறகு காரணத்தை சொல்றான். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. இந்த இடத்துல குர்ஹாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். மேல உள்ள ஆயத்துல வஹ்னன்கிற ஆயத்தை பயன்படுத்தினான். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட அர்த்தங்கள் ஒன்றாக இருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்கலாம். அது குர்ஆனுடைய விரிவுரை தஃப்சீர்கள்ல பார்த்தா வித்தியாசம் தெரியும். வஹ்னன்கிற வார்த்தைக்கும் குர்ஹாங்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம், இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா.
ஒரு குழந்தையை ஒரு பெண்மணி சுமந்தது முதல் பெற்றெடுக்கின்ற வரை கிட்டத்தட்ட 30 மாசங்கள் குழந்தையை வயிற்றில் சுமந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற வரை 30 மாசங்கள் அந்த பிள்ளைக்காக வேண்டி அந்த தாய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார். அதனால உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில ஒரு துஆவையும் நமக்கு கற்றுத் தருகிறான். எல்லோரும் ஓத வேண்டிய துஆ, எல்லோரும் ஓத வேண்டிய துஆ, பெற்றோர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய துஆ. பெற்றோருடைய சிறப்பை அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஹத்தா இதா பலக 40 சனத்தன், ஒருவருக்கு 40 வயதை எத்திவிட்டால், உங்களில் ஒருவருக்கு 40 வயதை எத்திவிட்டால் அவர் எப்படி துவா செய்யணுமா? என்ன துவா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி என்ற துவாவை நம்ம செய்யணுமா? ஆனால் அல்லாஹ் என்ன கண்டிஷன் போடுறான்? 40 வயசு ஆனதுக்கு பிறகு அவர்கள் பெற்றோர்களுக்கு துவா செய்யணும். காமனா எப்பொழுதும் செய்யக்கூடிய துவா ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ஹத்தா இலா பலக 40 சனத்தன், உங்களில் ஒருவருக்கு 40 வயதாக ஆகிவிட்டால், யார் யாருக்கெல்லாம் 40 வயதாயிருச்சோ அவங்க எல்லாம் இந்த துவா ஓதணுமா? என்ன துவா? அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, அல்லாஹ்வே நீ எனக்கு செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்குவாயாக. அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, நீ என் மீது செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. வ அலா வாலிதைய, என் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் மேல ஆயத்துல எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்க பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கன்னு அல்லாஹ் காமனா சொன்னா, இந்த ஆயத்தில் துஆவாகவே நமக்கு சொல்லி தருகிறான். நீங்க இப்படி துஆ செய்யுங்க, அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, ரப்பே நீ எங்களுக்கு செய்த கிருபைகளுக்கு நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக. வ அன் அமல ஸாலிஹன் தர்லாஹு, உனக்கு பிடித்தமான அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி, அல்லாஹ்வே எங்களுடைய மக்களையும் நீ நல்வழிப்படுத்துவாயாக. இந்த துஆவை அல்லாஹ் கேட்க சொல்றான். 40 வயதை நீங்கள் அடைந்து விட்டால் இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஆயத்தில் ரொம்ப அழகாக சொல்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பனி இஸ்ராயில் 15வது ஜுஸுவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப அழகாக சொல்வான், வ கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வ கலா ரப்புக, உங்களுடைய ரப்பு தீர்ப்பு எழுதி விட்டான், உங்களுடைய ரப்பு ஒரு சட்டம் எழுதிவிட்டான். என்ன சட்டம்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்வான், வ பில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோரிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் தீர்ப்பு எழுதிட்டேங்கிறான் அல்லாஹ், சட்டமாக ஆக்கிவிட்டேன். என்ன சட்டம் அல்லாஹ் போட்டிருக்கிறான்? என்னை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இரண்டாவது, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோர் இதுவரை அல்லாஹ் சில ஆயத்துகள்ல பிவாலிதேஹி இஹ்சானா இஹ்சானா, பெற்றோர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் எப்படி நடக்கணுங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். இப்போ காமனாக பொதுவாக பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, பெற்றோர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் பனி இஸ்ராயில்ல எப்படி நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்ற அந்த முறையை கூட அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபுர அவ் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபித் லஹுமா ஜனாஹ الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் சொல்வான், உங்க பெற்றோர்கள்ட்ட நீங்க எப்படி நடக்கணும்னு தெரியுமா?
அவனே அந்த வழியை சொல்லித்தாளா. இம்மா எபுலுகன்ன இந்தகல் கிப்ரா அவ் யஹதா அவ் அஹதுஹுமா, உங்களுடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டால், ஆரம்பிக்கும் பொழுதே இப்படிதான் ஆரம்பிக்கிறான். இம்மா எபுலுகன்ன இந்தகல் கிப்ரா அவ் அஹதுஹுமா, உங்களுடைய பெற்றோர்களில் 2 பேரும் அத்தா அம்மா அல்லது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள். சில பேருக்கு அத்தா அம்மா 2 பேருமே ஹயாத்தோடு இருப்பாங்க. சில பேருக்கு அத்தா இருப்பாங்க, அம்மா மௌத்தா இருக்கலாம், அல்லது அம்மா இருப்பாங்க, அத்தா மௌத்தா இருக்கலாம். யாராக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்தால், உங்களுடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்கள பார்த்து அடச்சி ஏன் அப்பா இப்படி செஞ்சீங்க கேட்காதீங்கிறான் அல்லாஹ். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்கள பார்த்து அடச்சி ஏன் அப்பா இப்படி செஞ்சீங்க, ஏமா இப்படி செஞ்ச கேட்காதீங்க, கேட்கக்கூடாது நீங்கள். ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், விரட்டக்கூடாது. அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்திருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு சிரமப்படும்படியான காரியங்கள் செய்தால் நீங்கள் அவரிடத்திலே மென்மையாக பேச வேண்டுமே தவிர வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் நீங்க விரட்டக்கூடாது. ஏமா இப்படி செஞ்சிய, ஏமா இப்படி செஞ்ச, ஏன் தான் இப்படி செஞ்சிய, விரட்டாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, எந்த அளவுக்கு அவரிடத்திலே நீங்கள் மென்மையாக பேச வேண்டுமோ, அவர்கள் தவறு செய்தால், அவர்களிடமிருந்து ஏதாவது தவறுகள் வெளிப்பட்டால் அவர்களை ஒருபோதும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, ரொம்ப மென்மையான முறையில் அவங்ககிட்ட சொல்லுங்க. நீங்க பெற்றோர்கள்ட்ட மென்மையான முறையில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மதி, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்க பணிந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு பணிந்து போகங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் பணிந்து போக முடியுமோ, வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் துல்லிங்கிறான், எந்த அளவுக்கு அவங்களுக்கு கீழே நீங்க பணிந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு பணிந்து போகுங்கள். எந்த அளவுக்கு அவர்களிடம் நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கிருங்கிறான். நீங்க ஆபீஸ்ல அல்லது கம்பெனியில அல்லது வேற எங்கேயாவது நீங்க கொஞ்சம் ஹெட் வெயிட்டா, அது வேற விஷயம். பெற்றோர்களுக்கு முன்னாடி அது வரவே கூடாதுங்கிறான் தான். உங்களுக்கு நல்லா ஒரு போஸ்ட்டை கொடுத்துருப்பான், ஒரு பதவியை கொடுத்துருப்பான், ஒரு மேனேஜரா இருக்கலாம், நல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கலாம், அதெல்லாம் அந்தந்த இடத்துல காட்டிக்குங்க. அல்லாஹ் சொல்றான், எங்கெங்க உங்களுடைய அந்த பவரை நீங்க காட்டணுமோ காட்டிக்குங்க. பெற்றோர்களுக்கு முன்னாடி நீங்க நத்திங்கிறான் அல்லாஹ், ஒண்ணுமே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மேனேஜரா இரு, எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்துக்கொள், ஆனால் பெற்றோர்களுக்கு முன்னாடி வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மதி, எவ்வளவு பணிவாக நீ நடக்க வேண்டுமோ அவ்வளவு கீழே இறங்கிருங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல நம்ம சொன்ன ஆயத்து 40 வயசு எத்தி விட்டால், இதுக்கு 40 வயசுலாம் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் தாம் பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர்கள் மௌத்தானாலும் சரி, எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய துவா, ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி என்னுடைய ரப்பே, இர்ஹம்ஹுமா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. ரப்பி பொதுவாக எல்லா துவாலை இமாம்கள் ஓதுவாங்க, ரப்பிர் ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதனுடைய அர்த்தம் என்ன? ரப்பி எங்களுடைய ரப்பே, இர்ஹம்ஹுமா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பே நாங்கள் இந்த துவாவை அல்லாஹ்வே கத்துத்தாரோம், நாமவே சுயமாக உருவாக்கின துவா அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இந்த துஆவை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பெற்றோர்களுக்காக கேட்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் சொல்கிறார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பே நாங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்க எங்களின் மீது எவ்வளவு கிருபை உள்ளவர்களாக இருந்தார்களோ, நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது எவ்வளவு கிருபை உள்ளவர்களாக இருந்தார்களோ, எங்களின் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, அது போன்று ரப்பே எங்களுடைய பெற்றோர்கள் மீது நீ கிருபையாக இருப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்ற துஆவை ஒவ்வொரு பிள்ளைகளும் தாம் பெற்றோர்களுக்காக ஓத வேண்டும். ரொம்ப சின்ன துஆ தான்.
ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவை ஒவ்வொரு பிள்ளைகளும் தாம் பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யும். அந்த பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, வஃபாத்தானாலும் சரி. அன்பான பெருமக்களை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பெற்றோருடைய சிறப்பை பற்றியும், பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் பணிந்து நடக்க வேண்டும், அவரிடம் எவ்வளவு மரியாதையாக நாம் நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அன்பான பெருமக்களே, ஹதீஸ்களிலே பார்த்தால் தெரியும், ஹதீஸிலே பார்த்தால் தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களின் சிறப்பை பற்றி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். யமனிலிருந்து ஒருவர் வருகிறார், ஒரு சஹாபி போருக்காக வேண்டி வருகிறார். வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, ஏன்னா போருக்கு முக்கியமாக சஹாபாக்கள் தேவைப்படும், ஷார்ட்டேஜாக இருக்கும், கண்டிப்பாக ஆள் தேவைப்படும். இன்றைக்குமே எதிரிகள் தான் நிறைய இருப்பாங்க, முஸ்லீம்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. எந்த போரை எடுத்துக்கொண்டாலும் பார்த்தா எதிரிகள் நிறைய இருப்பாங்க, முஸ்லீம்கள் சஹாபாக்கள் கம்மியாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஈமானின் வலிமையினால அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். அப்போ போருக்கு சஹாபாக்கள் தேவை, ஆள் ஷார்ட்டேஜாக இருக்கு. இருந்தும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபி போருக்கு வந்தாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, அவாலிதுக்க ஹய்யுன் அஹய்யத்துன் உம்முக்க. வந்த உடனே முதல்ல கேட்பார்களாம், போருக்கு வந்திருக்கிறீங்க, சரிதான், நல்ல விஷயம்தான், உங்க பெற்றோர், உனக்கு யாராவது பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, பெற்றோர்கள் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்பார்களாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை பெற்றோர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் போருக்கு வந்துருங்கம்பாங்களாம். பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்றால் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை விசாரிப்பார்களாம். இப்போ சில பிள்ளைங்க போருக்கு வர்றதுனால பெற்றோர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோர்களை அவங்க தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெற்றோர்களை முழுக்க கவனிக்கிறது அவங்க தான். அவங்க போருக்கு வந்துட்டாங்கன்னா பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி சஹாபாக்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி விட்டுருவாங்களாம், போங்கன்றுவாங்களாம். இங்க போருக்கு வருவதை விட உன் பெற்றோருக்கு நீ பணிவிடை செய்வது போரை விட சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி விட்டுருவாங்களாம். அந்த அடிப்படையில் தான் யமனிலிருந்து ஒருவர் போருக்காக வேண்டி வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இருக்கிறாங்க. சரி, நீங்க வரும் பொழுது அவங்க நிலைமை என்ன? நீங்க போருக்கு வர்றீங்களே, வரும் பொழுது உங்களுடைய பெற்றோருடைய நிலைமை என்ன? அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒஹுமா எபுக்கியானி, நான் போருக்கு வரும் பொழுது என்னை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க, நான் போருக்கு வருவதை பார்த்து என்னை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி, திரும்பி போயிருங்கன்ட்டாங்க. யமனுக்கு திரும்பி போயிருங்க, நீங்க போருக்கு வரணுங்கிற தேவை இல்லை. அல்ஹக்துஹுமா கமா அபகைதகுமா, எப்படி நீங்க போருக்கு வரும் பொழுது உன் பெற்றோரை அள வைத்து விட்டு வந்தாயோ, திருப்பி உன் அம்மாட்டையே போய் சேரு, அவங்கள போய் சிரிக்க வைன்னு சொல்லி அனுப்பினார்கள். அளவைத்த அந்த முகத்தை நீ சிரிக்கவை, உனக்கு போரை விட உன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் உனக்கு முக்கியம், அதனால நீங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு சில ஹதீஸ்களில் இப்படியும் வருகிறது, வேற ஒரு சஹாபி, நாயகம் எனக்கு பெற்றோர்கள், எனக்கு தாய், வயசான தாய் இருக்கிறாள் என்று சொன்னவுடன் நாயகம் சொன்னார்கள், அல்ஸிம் ரிஜ்லஹா, இந்த வார்த்தையே சொல்றாங்க. முன்னாடி பார்த்த ஹதீஸில் நீ போய் உன் பெற்றோர்கள் அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ போய் உங்க பெற்றோர்களை சிரிக்கவை, நீ போருக்கெல்லாம் வர வேண்டாம் என்று அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு ஹதீஸில் நாயகம் இன்னொரு சஹாபிக்கு சொன்னார்கள், அல்ஸிம் ரிஜ்லஹா, உன் தாயினுடைய காலை பற்றி பிடித்துக்கொள், நீ போருக்கெல்லாம் வர வேண்டாம், உன் தாய்க்கு நீ பணிவிடை செய், உன் தாய்க்கு நீ சேவை செய், அது போரை விட உனக்கு சிறந்தது. இல்ஸிம் ரிஜ்லஹா, உன் தாயினுடைய காலை பற்றி குடித்துக்கொள், ஃபஸம்மல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் அங்கதான் இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. ஃபஸம்மல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் போரில் அல்ல, உன் தாய்க்கு பணிவிடை செய்வதில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் பெற்றோர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், நாயகமே அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் எது?
நாயகமே, அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் எது என்று சஹாபாக்கள் நாயகத்திடம் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் தொழுகுவது. ஒவ்வொரு தொழுகையும் தாமதப்படுத்தாமல் கலாவாக ஆக்காமல் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழுகுவதுதான் அல்லாஹுக்கு மிக பிரியமானது என்று கேட்டவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அதற்கு அடுத்தது என்ன? நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் முதலாவது ஒவ்வொரு தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் தொழுகுவது. அதற்கு அடுத்த அந்தஸ்து பிர்ருல் வாலிதைன், உன் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக பணிவிடை செய்வது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள் எல்லாம் செய்வது, அது அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள். வாழும் காலம் எல்லாம் பெற்றோருடைய துஆவை நாம் பெற வேண்டும். பெற்றோருடைய துஆவின் மூலமாக எத்தனையோ மக்கள் பெரும் பெரும் சீதேவிகளாக மாறியிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய சிறப்புகளை பற்றி இன்னும் பல செய்திகள் சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நமது பெற்றோர்களுக்கு தந்தருள் புரிவானாக. நமது பெற்றோர்களில் யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அல்லாஹ் அவருடைய பிழைகளை பொறுப்பானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக, சுவன பூங்காவாக ஆக்குவானாக, விசாலமாக ஆக்குவானாக. நாளை மறுமையில் நமது பெற்றோர்களோடு ஒன்று சேர்ந்து சுவனத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.